Good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். நேற்று உண்டான அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் எக்ஸாக்டாகவே வந்து நம்ம எஃப்ஐடி இல்லை ஜோனில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டில் ஆச்சுன்னா ஓகே தெரிஞ்சிருக்கும், நோ ப்ராப்ளம். எடுத்த உடனே நீங்கள் நேராக போய் எஃப்ஐடிஐ ஜோனில் போயிட்டு ஆர்டரை பஞ்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்க பணத்தை நீங்கள் ஆட்டையை போடுற மாதிரி அவங்க விட்டுருவாங்களா? இம்மிடியட்டாக மார்க்கெட்டை அங்கேருந்து கீழே புஷ் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய மொமெண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெட் இட் பி நிஃப்டியாகவும் இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாகவும் இருக்கட்டும். ஓகே, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன், பேங்க் நிஃப்டி வீக்கு, எந்த டேட் வரைக்கும் வீக்குன்னு நான் சொல்லிட்டேன். பட் இருந்தும் உலகமே மேலே போகும்போது ட்ராப் பண்ணி உங்களை எல்லாருமே 90% பையரை நம்ப வச்சாங்க. மார்க்கெட் நான் இப்போ மேலே போகிறேன் நம்ப வச்சாங்க. நிறைய பேர் ஹையர் ஓப்பனிங் ஆன உடனே அப்படியே வந்து இதான உடனே ஐ மீன் ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த உடனே எல்லாரும் நிறைய பேர் மேலே போகுது, இப்போ இதோட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சும் போது டக்குன்னு 15-20 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் கொடுத்து மார்க்கெட் கீழே 52,056 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்துருச்சு. நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு பெரிய ஃபால் தெரியலை. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்யூனான அனாலிசிஸ் கிடைக்கும். மற்றவங்களாம் அதுதான் பண்ண போகுது, இது பண்ண போகுது, மார்க்கெட் மேலே போக போகுது, மார்க்கெட் கீழே வருது, அந்த ஸ்பீச் கொடுக்க போகிறான் அதனால் கீழே போச்சு, இவன் ஸ்பீச் கொடுக்க போகிறான் அதனால் மேலே போச்சு, இது எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே கிடையாது. இட் இஸ் எ பிளான்டு ட்ராப்னு உங்களை சொல்லுவேன். பிளான்டு ட்ராப், அதை நீங்கள் கற்றுக்கணும். அது எப்படி என்ன ஏதுன்னு கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதை நம்ம கிளாஸஸில் நான் சொல்லி தருவேன். ஓகே, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கிளியர் கட்டாக நான் சொல்லி தருவேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தப்பி தவறி அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய சொல்லுவாங்க, நியூஸ் இருக்கனால போச்சு, ஆப்ஷன் செயின்னால போச்சு, இது பண்ணுறனால போச்சு, அது பண்ணுறனால போச்சு, இங்கே இருக்க புட்டெல்லாம் அங்கே போய் காலில் உட்காந்துட்டாங்க அதனால் போச்சு, காலில் இருக்கவங்களாம் புட் சைடு போயிட்டாங்க அதனால் போயிடுச்சு, இப்படியெல்லாம் 1000 சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். எதை நீங்கள் நம்பணும், எதை நீங்கள் நம்பக்கூடாதுங்க. ஓகே, ஸோ நம்மளோட கோர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளியர் கட்டாக. எப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டு மோஸ்ட் டீட்டெயில் நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். படிக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ரைட்? ஸோ படிக்காமல் நீங்கள் எதுவும் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் இது லாஸ். ஸோ இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கோர்ஸ். Day 4, Day 5, Day 6, 7, 8, 9, 10 ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரி இது நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஒன்லி தமிழில் தான் நம்ம சொல்லி தருவோம். 30 சீட்ஸ் இருக்குது. ஸோ ஃபீஸும் நான் சொல்லிட்டேன், டேட்டும் சொல்லிட்டேன். எவ்ரிடே நைட் இருக்கும். ஸோ யாருக்கு பே பண்ணணும்னு ஒன்றும் சொல்லிட்டேன். ரைட்? ஸோ லாஸ்ட் டேட் 5 ஆகஸ்ட். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் உங்களுக்கு நிஃப்டி அனாலிசிஸ், பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நான் போஸ்ட் பண்ணுவேன். என் லெவலை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இது எல்லாமே என்னோட பர்சனல் அனாலிசிஸ். நான் ஒரு ஹெவி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ என் லெவலை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் ஐ எம் ப்ரொவைடிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போகும். ஸோ இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பாருங்கள். நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். ஓகே, கேப் டவுன். ஸோ இன்னைக்கு நான் இதில் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் எழுதிக்கோங்க. என்ன நிறைய பேர் சொல்கிறீங்க பாக்ஸ் நான் சொல்லலைன்ட்டு. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. டவுன் சைட் நோ ட்ரேட் ஜோன் 51,846. வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியாது. நேற்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது கிளியர் கட்டாக போட்டுட்டேன். ஸ்டில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க. அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஓட்டாமல் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ஓட்டி பார்க்குறனால தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. மெதுவாக பாருங்கள், அவசரம் இல்லை, எங்கே போயிட போகுது, மெதுவாக பாருங்கள். ஸோ 51,846, 51,706. ஸோ இது ஒரு முக்கியமான என்ன ஜோன்? நோ
ட்ரேட் ஜோன். ஓகே, இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் மார்க்கெட் டிசைட் பண்ணும், நான் பிரேக் அவுட் ஆக போகிறேன்னா இல்லை இன்னும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போகிறேன் நான். அதே மாதிரி அப்பர் சைடு ஜோன் நீங்கள் எழுதிக்கோங்க. ஜோனுன்னு சொல்கிறத விட அப்பர் சைடு ரேஞ்சுன்னு எழுதிக்கோங்க. 50 to 679, அதே மாதிரி 50 to 620. ஓகே, ஸோ 50 to 679, 50 to 60, 50 to 620 இது வந்து ஹையர் சைடு ஜோன். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு நாம் இந்த 2 ஜோனில் என்ன பண்ணலான்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா, நல்லா பாருங்கள், இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் எனக்கு இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். நிஃப்டி சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி சொல்கிறேன், ஐ மீன் சாரி, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். மேலே போச்சுன்னா திரும்ப இதை உடைச்சிதுன்னா ஓகே, இதை உடைச்சிட்டு உள்ளே போச்சுன்னா இந்த இடம் முக்கியமான லெவல். இதை உடைக்கணுன்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய கேண்டில் வேணும். 50 to 172 and 50 to 168. ஸோ இந்த லெவலை உடைக்கணும்னா ஒரு பெரிய கேண்டில் உடையணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகி இங்கே சப்போர்ட் எடுக்கும் 990, அதுக்கப்புறம் உடஞ்சிச்சுன்னா மேபி மார்க்கெட் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, 50 to 579. ஓகே, சப்போஸ் கேப் டவுன் இது ரொம்ப பெருசாகிருச்சு, நல்லா பாருங்கள், கேப் டவுனு ரொம்ப பெருசாகி இப்போ நான் சொன்ன சினாரியோ வந்து 1, இந்த இடத்துல போனது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ கேப் டவுன் உங்களுக்கு பெருசாகிருச்சு, இதுக்கு கீழே இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு. எதுக்கு கீழே இருக்க இந்த ஜோனுக்கு கீழே 706 கீழே 706 கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சா மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,559 வரும். அது வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடி திரும்ப அடுத்த டார்கெட் 51,277 அண்ட் ஈவன் 51,147. ஸோ இந்த 3 டார்கெட்டும் இருக்குது கீழே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஆர் வெரி நியூ. உங்களை மார்க்கெட் என்னோட டிசிஷன் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை மார்க்கெட் யோசிக்க வச்சிரும். நான் எடுக்கிற டிசிஷன் தப்பு, ஓகேவா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். இல்லைன்னா நீங்கள் எப்படி ட்ராப் ஆவீங்க, உங்கள் சைக்காலஜியோட விளையாடுது மார்க்கெட், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் மார்க்கெட் மேலே போகணும் போது ஓப்பனிங்கே 800 பாயிண்ட் போகும்போது 800 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது, கீழே வந்துட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்குது. தயவுசெய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் டிசிஷனை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதா மார்க்கெட்டோட வேலை. உங்கள் டிசிஷன் மட்டும், ஏன்னா உங்கள் தப்பு இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி வீக்னஸில் இருக்குது, இன்னமும் வீக்காக இருக்கான்னு டெய்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. மார்க்கெட் கேப் அப் ஆகும்போதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டை டிசைட் பண்ணாது. கேப் அப் கேப் டவுன் டிசைட் பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் அதோட வேலையே. அதோட வேலையே என்னன்னா, நீங்கள் பண்ணுற டிசிஷன் தப்பு. உங்களை மாதிரி 1000 பேர் டிசிஷன் இல்லை, லட்சம் பேர் எடுக்கிற, கோடி பேர் எடுக்கிற டிசிஷன் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட வேலை. மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, மார்க்கெட் கால் சைடு தானே போயிட்டு இருக்கு, கால் தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஒரே கேண்டில் சர்ன்னு கீழே ஆகிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே கேண்டில் தான். ஏன் தெரியும்? ஏன்னா உலகமே அதானே பார்த்துட்டு இருக்கு, மேலே போகிறதால எல்லாரும் பை தான் பண்ணுவாங்க. மேலே போக நான் பண்ண ஒரே விஷயம் செல்லிங், புட் சைடு தான் நான் போனது. பைனா தப்பி தவறி கூட நான் போகலை. எனிவே, செகண்ட் விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேன், சார் மார்க்கெட்டில் இந்த வாரம் ஃபுல்லாகவே வாலட்டிலிட்டி இருக்கும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். நீங்கள் வேணால் போயிட்டு உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை பாருங்கள். இந்த அதான சொல்கிறது, உங்களுக்கு ஃப்ரைடே விடுங்க, மண்டே டியூஸ்டே இந்த வாரம் ஃபுல்லாக வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட். ஆனால் ஓவரால் டவுனில் இருக்கும். திரும்பவும் சொல்லிட்டேன், நான் சொன்ன டேட்டை, என்ன டேட் நான் சொல்லியிருந்தேன்னா அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. எத்தனாம் தேதி சொன்னேன், எத்தனை மணிக்கு சொன்னேன், அப்போ என்ன ப்ரைஸ் இருந்ததுன்னு.
அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் நான் சொன்ன டேட் முடியும் போது நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் ஓவரால் டவுனில் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளேயே மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், கீழே போகும், மேலே போகும், டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் பையர் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, ஆப்ஷன் செல்லர் தே ஆர் மேக்கிங் த மணி. அது என்ன ஏது ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் கூட நம்ம வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லையா தனியாக நமக்கு கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலும் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் ஆப்ஷன் செல்லிங், ஹெட்ஜிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங், த சீக்ரெட் ஆஃப் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அப்படி இருக்கா ஒன்று அந்த மாதிரி பண்ணுறது இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அது உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பட் ஐ வில் டீச் யூ, டோன்ட் வரி. ஓகே, நான் சொல்லித்தரேன். எனக்கு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு என் முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு லாஸ் எடுத்து காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். எஸ், ஐ ஹேவ் டேக்கன் த லாஸ். அதில் இறக்குறது எல்லாமே மினிமம் 10 to 20 லாட்ஸாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி எனக்கு லாஸ் எடுத்து காமிச்சிருங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிடுவேன். நீங்கள் போஸ்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் மோர். அது எப்படி பண்ணணுன்றதான் யாருக்கும் தெரியாது. இப்படியும் ஒன்று இருக்குது, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்படி இருக்குன்னு தெரியும், ஹெட்ஜிங்கில் இப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் எப்படி பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. தட் இஸ் அ பியூர் அண்ட் பியூர் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ எனிவே நான் அதே அதிகமாக சொல்ல விருப்பப்படல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு 2 சினாரியோ சொல்லிட்டேன், இந்த சினாரியும் சொல்லிட்டேன். ஓகே, இது செகண்ட், அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட். பை மிஸ்டேக் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, இன்றைக்கும் கேப் அப் ஆயிடுச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டக் டக் டக்குன்னு உடஞ்சி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். 50 to 172, 168 and 163 இந்த இடம் வந்துடும். இந்த இடம் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு இதை உடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 51,993 அப்புறம் நம்மளோட இந்த ஜோன் நோ ட்ரேட் ஜோன் வரும், என்டிஆர் ஜோன், இல்லைன்னா வராது. ஸோ இது தேர்ட் சினாரி. ஓகே, டன். ஃபோர்த் சினாரியோ என்ன சொல்கிறோம் பாருங்கள். ஃபோர்த் சினாரியோ கிளியர் கட். மார்க்கெட் சப்போஸ் பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன். நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு வந்து இதுக்கு மேலே போகணும், 53,029 மேலே போனால் நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைனா எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் போனால் ஸ்மால் டார்கெட் 50 to 831, 870 இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட். கால் சைட் போகலாம். சஸ்டெயின் எவ்வளோ நேரம் ஆகும்னு நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே போகும். ஸோ இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு 831 வரையும் டார்கெட் இருக்குது. 870 திரும்ப இதுலேயும் ஆடிட்டு திரும்ப போச்சுன்னா உங்களுக்கு 53,029 திரும்ப வந்துடும். டன். ஓகே, டன் ரைட். இது என்ன சினாரியோ 4. ஸோ ஃபிஃப்த்து சான்ஸ் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, பை மிஸ்டேக் ஃப்ளாட்டாக இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, முக்கியமான லெவல் பாருங்கள். இது மார்க்கெட் இங்கே எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இது மேலே போகிற மாதிரி போகும். இந்த இடம் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடம் பவுன்ஸ் ஆகும். நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேஞ்ச் எது, 50 to 172லேருந்து 163 ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் ஜோன். இது ரொம்ப க்ரூஷியல் ஜோன். ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். கால் சைடு இதுக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடு போகணும். ஓகே, இது வரைக்கும் போகலாம். இல்லைன்னா இது எப்போ நடக்கும், மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஃப்ளாட் ஆனால் மட்டும்தான் நடக்கும். இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரும், இல்லைனா வராது. மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே இது கீழெல்லாம் கேப் டவுன் ஆகிடுச்சு, இல்லை இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா வெல் அண்ட் குட், சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பட் இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் டிசைட் பண்ணணும், மார்க்கெட் பட்டு கீழே வரணுமா இல்லை இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போகணுமான்னு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஸோ பே அட்டென்ஷன், உங்கள் ஐஸ் ஆன் திஸ் லெவல். இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுது, உங்களுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் கரெக்டாக ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு சேஃபாக வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க, இல்லாட்டி இங்கே ட்ரேட் எடுங்க. பட் இந்த இடத்துல மட்டும் எடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வியூ. ஸோ வாங்க நிஃப்டியோட வியூ என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 minutes சார்ட். ஓகே, ஸோ 15 minutes சார்ட்டில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 15 minutes சார்ட்டில் அப்பர் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ ஜோன் வந்து 24,227. ஓகே, 24,227, 24,218. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன்.
ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா, ஓகே, நிஃப்டி சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நீச்சர் கீழே இருக்க லெவல் நான் சொல்லிடுறேன். கீழே இருக்க லெவலும் எழுதிக்கோங்க. ஸோ கீழே இருக்க லெவலும் எழுதிக்கோங்க. 24,044, 24,019. ஓகே, ஸோ 24,044, 24,019 கீழே இருக்கல. ஸோ மேலே இருக்குன்னு சொல்லிட்டேன், கீழே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன். நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் போஸ்ட்னாலே ஒன்றும் பண்ணக்கூடாது. டன், கிளியர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? நிறைய வாய்ப்பு என்ன இருக்குது? மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த லெவலில் சஸ்டெயின் ஆயிடுச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு, 24,044,053 சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,123, 144 இங்கே போகும். முக்கியமான லெவல் இதை உடைக்கணும்னா பெரிய கேண்டில் வேணும். ஸோ பெரிய கேண்டில் வேணும். அதுக்கப்புறம் இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு 24,164 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இதில் இதையும் தாண்டினா மட்டும்தான் நம்மளோட அப்சைடு பாக்ஸ் ஜோனுக்கு போகும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கேப் டவுன். ஸோ இந்த மூவ்ஸ் கொடுக்குறேன். அண்டர்ஸ்டுட். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் கால் சைடு வரும். உங்களுக்கு எக்ஸ்பைரி சி சைடில் இருக்கும், இல்லைனா இருக்காது. நல்லா பார்த்தேன் எதுக்கு மேலே இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, சப்போர்ட் இருக்குதான்னு. இது எடுத்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே இருக்கும், இல்லைனா இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. டன். சப்போஸ் இதுக்கு கீழே இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா மார்க்கெட் இன்னும் புட் சைடில் தான் வரும் உங்களோட ஹீரோ ஜீரோ. இல்லைனா மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் தான் கால் சைடு வரும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, இன்றைக்கி எதுவும் கிடையாது. நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டவுன் மூமெண்டம். ஓகே, முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டில், இந்த சப்போர்ட் எடுத்துனா இது கொஞ்சம் மேலே போகும். மேலே போய்ட்டு ஆடிட்டு திரும்ப மேலே போய்ட்டு ஆடிட்டு இப்படியே மேலே போய்ட்டு ஆடிட்டு போயிட்டு இருக்கும். ரைட். எப்போ முக்கியமான ஒரு லெவல் இருக்கும் பாருங்கள். இந்த லெவல் முக்கியமான 23,992, 990 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீழே வந்து சஸ்டைன் ஆகி இதை உடைக்குதுன்னா இது பெரிய கேண்டில் உடையும். திரும்ப சொல்கிறேன், இதை உடைக்கணும்னா பெரிய கேண்டில் உடையும். இந்த உடைச்சா மட்டும் மார்க்கெட் கீழே வரும். திரும்ப சொல்கிறேன், இது உடைச்சா மட்டும் மார்க்கெட் கீழே வரும். அப்போ கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இட் இஸ் 23,721. ஓகே, 23,721 எழுதிக்கோங்க. இதெல்லாம் பேப்பர் பண்ணி எடுத்து நோட் பண்ணி எழுதிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது 23,667. டன். 23,721, 23,667 இது டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்சைட் டார்கெட் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக அதே தான் பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும். ஸோ மார்க்கெட் இதில் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் இது ஒன் சினாரியோ. செகண்ட் சினாரியோ இங்கே சஸ்டெயின் ஆகி இதுக்கு இங்கேயே உடச்சிட்டு திரும்பி இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமான ஜோன் இந்த இடம் டிசைட் பண்ணுற ஜோன். இது கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு புட் சைடு வரும். இல்லைனா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சினாரி நம்பர் 2. சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே பெரிய கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடம் முக்கியமான லெவல். ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் 24,164, அதுக்கப்புறம் 24,144, 24,126 இந்த டார்கெட்ஸ்லாம் வரும். ரைட். இது தேர்டு. ஓகே, 1, இது 2, இது 3, 4th. இதுக்கு மேலே டேரெக்டாக கேப் அப் ஆயிடுச்சு. பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே. சஸ்டெயின், அப்புறம் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 24,346. ஸோ 24,346 இது வந்து என்னோட ஜோன். இது வந்து என்னோட டார்கெட். டன். ஓகே, ஸோ இது சினாரியோ நம்பர் 4. அண்ட் 5th சினாரியோ முக்கியமான சினாரியோ. சப்போஸ் மார்க்கெட்டிங் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக இதை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே போகாது. ஸோ நீங்கள் எடுக்கணும்னா இதுக்கு மேலே சஸ்டெயினாக ட்ரேட் எடுங்க. இது வரைக்கும் அதாவது 24,164லேருந்து நம்மளோட ஜோன் வரைக்கும், நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதுக்கு மேலே போயிட்டு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்ப டவுன் சைடு வந்துடும். முக்கியமான லெவல் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரைஸ். ஏன்னா பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும். திரும்ப கீழே வந்தால் கூட மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க.
மார்க்கெட்டில் அதிகமாக கேப் அப்பில் கேப் டவுனில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ரிஸ்கோட ரிஸ்கி அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இது 5th சினாரியோ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ப்ளீஸ் கீப் போஸ்டிங் த கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் மை மாரல் பூஸ்டர்ஸ். நீங்கள் கமெண்ட் கொடுக்கல, நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் கற்று என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். தப்போ ரைட்டோ கமெண்ட்டை கொடுங்க. திட்டியாவது கமெண்ட் கொடுங்க. ஐ லைக் இட். Okay, so that's all about my view. All the best. Take care. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Okay, till then, bye from your professor.